எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் லேசாக கிரீன்ல காலையில வந்த உடனே இந்த நிஃப்டியை நம்பி உடனே நான் மார்க்கெட்னுடைய கமெண்ட்ரி எழுத ஆரம்பிச்சிட்டேன். குளோபல் மார்க்கெட்ஸ் டவுன், ஆனா நிஃப்டி கிரீன். பின்னாடி என்ன நடக்குது, யார் வாங்குறாங்க அப்படின்னு. உடனே நம்ம நிஃப்டி, என்னையா பண்ணி நம்பி யாரையா நீ கொடுத்த காசுக்கு மேல நீ கூவுற அப்படின்ற மாதிரி அவன் என்னன்னா மறுபடியும் ஒரு பாயிண்ட் என்பது நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு நிஃப்டி. ஆல் இன் ஆல் இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் டவுனாக இருக்குது. ஒருவேளை ஏதாவது பெரிய கிராஷ் வருமா? சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் நேற்றத்தை பொசிஷன் நெகட்டிவ் பொசிஷன்லாம் ஜெயிச்சிருமா அப்படின்னு நிறைய பேர் கற்பனையில் இருந்திருப்பாங்க. அந்த கற்பனையெல்லாம் இன்னைக்கு கும்பாப்படி, அதாவது யாருமே சம்பாதிக்க கூடாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கரெக்டாக சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் கொண்டு வந்து வெறும் 1 பாயிண்ட் இறக்கம் 6 பாயிண்ட் ஏற்றம்னு ஃப்ளாட்டாக வச்சுருக்காங்க இப்போ வரைக்கும். அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது வேணுக்குன்னே எவனோ நம்ம மார்க்கெட்டில் யாரும் சம்பாரிச்சிடக்கூடாது அப்படின்னு கால்குலேஷன் போட்டே காய் நகுத்துற மாதிரி இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு நியூஸ் மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் போயிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, மார்க்கெட்டில் தொடர்ந்து எஃப்ஐஎஸ் விற்றுக்கிட்டே இருக்காங்க. அவங்க பணத்தை எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போகாத மாதிரி நம்ம அவங்கள தடுத்து நிறுத்தணும். அட, புதுசாக பணம் வர்றதுக்காக நம்மளுடைய கவர்மெண்ட் ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டு இருக்குத்தானே செய்வாங்க. அப்புறம் பிளான் போடாமல் சும்மா கையை கட்டி கோந்துக்கிட்டு இருப்பாங்களா? அப்படி கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம நம்புகிறோம். ஸோ இப்போ மார்க்கெட்டில் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய 2 தகவல்கள் என்னென்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை கவர்வதற்காக ஏதாவது ஒரு டாக்ஸ் ரிலீஃப் அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுவாங்களா? அது பார்லிமெண்ட் வழியாக போய் வந்தால் விடிஞ்சிரும். ஏதாவது ஆர்டினன்ஸ் மூலியமாக அவசர சட்டமாக ஏதாவது வருமா? அது ஆப்போசிட் பார்ட்டிஸ் எல்லாம் அதை எதிர்த்து ஏதாவது பண்ணுவாங்களா? அப்படி ஏதாவது ஆப்போசிட் பார்ட்டிஸ் எந்தையாவது எதிர்த்து அதை நடத்த முடியாமல் பண்ணாங்கன்னா அடுத்த தடவை அப்புறம் நான் ஓட்டு போட மாட்டேன். ஸோ கவர்மெண்ட் ஏதாவது புதிய முயற்சி எடுத்து டேக்ஸ் ரிலீஃப் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா இட்ஸ் அ வெல்கம் மூவாக தான் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா டேக்ஸ் ரிலீஃப் வந்ததுன்னா மார்க்கெட் திரும்பி மேலே வரும், பறக்கும். எப்படி தைவான் மார்க்கெட் மற்ற மார்க்கெட்லாம் எப்படி பறக்குது, ஃபாரினர்ஸ் பணம் போடுவதனால பறக்குது. அது மாதிரி ஃபாரினர்ஸுடைய பணம் உள்ள வர்றதுக்காக நம்ம கவர்மெண்ட் என்ன செஞ்சாலும் அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஸோ விரைவில் டேக்ஸ் ரிலீஃப் ஃபார் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் சூன் அப்படின்னு ஏதாவது நம்மளுடைய கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு புத்துணர்ச்சி. 400-500 பாயிண்ட் ஏறினான்னா வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி நடந்ததுன்னா மகிழ்ச்சி. என்ன நீ இத்தனை தடவை மகிழ்ச்சி சொல்கிற, அப்போ உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி எதுவுமே விஷயம் இல்லைங்க. அப்படியே விஷயம் இருந்தாலும் பார்லிமெண்ட் வழியாக போய் வரணும் அப்படின்னா வெடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். நண்பர்களே, இந்த சமயத்தில் மிக முக்கியமான செய்திகள் பார்த்தீங்கன்னா, இந்த ஓபராய் ரியாலிட்டியில் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஜூன் 25 அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது மிகவுமே வாலட்டிலிட்டியான பங்கு, மிகவும் ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இப்படி இருக்கும்பொழுது கரெக்டாக இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஜூன் 25 அவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடக்கக்கூடிய சமயத்திலையோ அல்லது அது முடிஞ்ச பிறகு ஏதாவது அறிவிப்புகள் வரும் பொழுதோ இதில் ஏதாவது வாலட்டிலிட்டி வருமா அப்படின்ற மாதிரி இந்த ஓபராய் ரியாலிட்டி ஷேர் வச்சுட்டு இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓபராய் ரியாலிட்டி அப்படின்ற ஷேர் தன்னுடைய சேல்ஸ்களை சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இம்ப்ரூவ் தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய லாபங்கள் அப்படின்றது போன குவார்ட்டரோட சீக்வன்ஷியலாக கம்பேர் பண்ணாலும் சரி, போன வருஷத்தோட கம்பேர் பண்ணாலும் சரி பெட்டராக தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த Q4 ரிசல்ட் நல்லா பண்ணியிருக்கானே அப்படின்னு இன்னும் பெருசாக செலிப்ரேட் பண்ணல. இருந்தாலும் தற்போது மொமெண்டம் அப்படின்ற ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே வரைக்கும் தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஓபராய் ரியாலிட்டி ஷேரில் 2 நியூஸ். ஒன்று, அவங்களுடைய Q4 ரிசல்ட் ஓரளவுக்கு ரொம்பவுமே பெட்டராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, அவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வரக்கூடிய ஜூன் 25 அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலாக வெளியிட்டிருக்காங்க. நண்பர்களே, இன்னொரு மிகப்பெரிய செய்தி, இந்த கோஃபோர்ஜ் லிமிடெட் அப்படின்ற இந்த ஐடி டெக்னாலஜி செக்டரை சார்ந்த பங்கு, ஐடி செக்டர் ஃபுல்லாகவே ரொம்பவுமே ப்ரெஷர் தான். பட் இருந்தாலும் இந்த ஷேர் ஒருத்தன் தான் கீழிருந்து மேலே ஏறி கரெக்டாக அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டிருக்கான். இனி பல்வேறு ட்ரேடர்கள் எந்த மாதிரி யோசிப்பாங்கன்னா, ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கக்கூடிய அல்லது ஏதாவது ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ், மொமெண்டம் ட்ரேடர்ஸ் இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க.
ஏன்னா அது தாண்டினா தான் அவங்க அதுக்கு அடுத்த ட்ரேடை எப்படி பண்ணலான்னு யோசிப்பாங்க. இன்னும் சில ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்கெல்லாம் ஆல்ரெடி சப்போர்ட்ல எடுத்தவங்க அதை லாபத்துக்கு கொடுத்து விட்டுட்டு மறுபடியும் எப்படியாவது கீழே உழுகுமா, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பெரிய நியூஸ் ஏதாவது மார்க்கெட்ல வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் வந்து நேற்று ஐடி செக்டர்களே பெருசாக கீழே விழுந்திருந்தான். பட் அது ஒன்றும் இப்போ வரைக்கும் பெருசாக பாதிக்கல. இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன, இவங்களுடைய போர்ட் மீட்டிங் வரக்கூடிய 27 ஜூலை அப்படின்றாங்க. இன்னும் 23 நாள் இருக்கு. ஸோ அந்த 23 ஜூலை அப்படின்ற டேட்டுக்குள்ள அந்த டேட் வரதுக்குள்ள ஏதாவது பெருசாக இறங்கி மறுபடியும் மேலே ஏறினாலும் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு சந்தோஷம். அந்த போர்ட் மீட்டிங் வர்றதுக்குள்ள ஏதாவது மொமெண்டமாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிடுச்சுன்னா இந்த மொமெண்டம் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா ஒரு முக்கியமான தகவல் என்பது வரக்கூடிய 23 ஜூலை அப்படின்ற தேதி அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க. 27 ஜூலை அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதையொட்டி இடைப்பட்ட நாட்கள்ல பெருசா இறங்கினா திரும்பி ஏறுமோ அப்படின்ற மாதிரி சில பேர் எதிர்பார்ப்பாங்க. பெருசா ஏறும்பொழுது ஏதாவது மொமெண்டம் பிக்கப் ஆகுமோ அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆக மொத்தம் தற்போதைக்கு ஐடி செக்டர்ல உருப்படியா கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்த ஒரே ஷேர் இந்த கோஃபோர்ஜ் அப்படின்ற ஷேர் தான். இது அடுத்தடுத்த நாட்களில் எப்படி மூவ்மெண்ட் காட்டும் என்பது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். நண்பர்களே, இந்த செல்லோ வேர்ல்ட் அப்படின்ற ஷேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்தப்ப முதலீட்டாளர்களுக்கு மகிழ்ச்சியா தான் இருந்தது. ஏன்னா அது ஒரு கட்டத்தில் வந்து மேல் நோக்கி ஏறும்படியாக 1000 ரூபாய் வரைக்கும் போயிருந்தான். அதுக்கப்புறம் மார்க்கெட்ல ஒன்றும் சரியில்லை. இப்போ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கவலையா தான் இருக்காங்க. அந்த ஷேரினுடைய விலை என்பது தொடர்ந்து சரிவு. 1000 ரூபாயிலிருந்து ஏன் இப்படி ஒரு ஒஸ்ட் ஃபால் அப்படின்ற மாதிரி பல பேர் ரொம்ப சோகமா இருக்கக்கூடியது மாதிரி அந்த முதலீட்டாளர்கள்லாம் கவலைப்படுற மாதிரி பெருசாக கீழே விழுந்துட்டான். மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% என்பது இந்த செல்லோ வேர்ல்டு ஷேர் கீழே இறங்கிடுச்சு. அப்படி இது நஷ்டம் செய்யக்கூடிய ஷேரா அல்லது டிவிடெண்ட் கொடுக்காத ஷேரானா அப்படி கிடையாது. ஒரு ஆறுதல் பரிசாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 31 ஜூலை இவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்டுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட். ஸோ இந்த ₹1 டிவிடெண்ட் கொடுக்கறது வந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு ஒரு சிறிய ஆறுதல் பரிசா இருக்கும். ஸோ அந்த ₹1 டிவிடெண்டுக்கு 31 ஜூலை என்பது ரெக்கார்ட் டேட். அடே ஷேர்களா, உங்க வரலாறுல எழுதும் போது கீழே விழுந்தேன்னு எழுதாதீங்கடா. கீழே விழுந்தா அப்புறம் பாதி தூரத்துக்கு மேலே ஏறி வந்தேன், அப்புறம் கீழே விழுந்தேன், அப்புறம் மறுபடியும் பாதி தூரத்துக்கு மேலே ஏறி வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு எழுதியிருந்தா கூட நிறைய பேர் சப்போர்ட்டுகளில் வாங்கி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ லாபம் பண்ணியோ ஆவரேஜ் பண்ணியோ வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. இப்படியா கடப்பாறை தூக்கி கிணத்துக்குள்ளே போட்ட மாதிரி நேராக போய் நெட்டு குத்தலாம் கீழே இறங்குறது? இத்தனைக்கு அவன் ஒரு காலத்தில் நல்லா தான் இருந்தான். இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதுமாக எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்திருக்கு. இதில் தான் வியாபாரம் என்பது பண்ண முடியும். மொத்தமாக தூக்கி கீழே போட்டால் எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? ஒருவேளை இதனுடைய ரிசல்ட்டுகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு விட்டதா? ரொம்பவும் பாப்புலரான பிராண்டு செல்லோ, இவங்க பலதரப்பட்ட ப்ராடக்ட்ஸில் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இவங்களுடைய growth என்பது ஆல்மோஸ்ட் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்பவும் கம்பேர் பண்ணோம்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருந்தாலும் பெரிய அளவில் அவங்களுக்கு ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அதே மாதிரி முதல்ல 25% 26% லாபம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். இப்பெல்லாம் வந்து ஒரு 19 20 அப்படின்ற மாதிரி தான் கிடைக்குது. ஸோ அதனால ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு லாபம் செய்யக்கூடிய ஷேர் தான். இருந்தாலும் தொடர்ந்து இறங்கு முகமாக மனசுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரிய பிராண்டுகளில் இந்த செல்லோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று. வெளிநாட்டுக்காரங்க ஆசைப்படுறாங்க நண்பர்களே, எஃப்ஐஎஸ் ஆசைப்படுறாங்க. உங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நல்ல கம்பெனியாக இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன, எல்லாம் பெருசாக கிராஷ் ஆகுங்க, அப்போதான் நாங்கள் திரும்ப வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய கவர்மெண்ட் மிகவும் திறமையாக பல பிளான்களை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு தகவல்கள் அல்லது ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு போகிறப்ப நாங்கள் இந்த மாதிரி ஃபாரினர்ஸை திருப்பி கொண்டு வரக்கு நாங்கள் வழிவகைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறன்றது யாராவது ஒருத்தர் ஒரு அமைச்சர்கள் பேசி விட்டாங்கன்னா கூட மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லைன்னா இப்படி தான் பல்வேறு பாப்புலரான பிராண்டுகள்லாம் கீழே விழுகிறத நம்ம பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, அந்த காலத்திலாம் இந்த போனஸ் ஸ்பிளிட்லாம் ஏதாவது பெரிய ஷேர்கள் கொடுக்கும் பொழுது பெரிய அளவில் ரேலி எல்லாம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய பங்குகள் போனஸோ இல்லை ஸ்பிளிட்டோ கொடுக்கும்பொழுது சிலதெல்லாம் ஏறி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சமீபத்தில் பெருசாக அந்த மாதிரி எதுவும் ஹிட் அடிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த எல்ஐசி அப்படின்ற ஷேருமே போனஸ் ரிலேட்டடான தகவல்கள் இருக்குது. ஆனால் இது பெருசாக இப்போ வரைக்கும் ஒரு ரேலி என்பது இந்த எல்ஐசியில் இல்லை.
ஆனால் நியூஸ் பெருசு. இப்போ இந்த ஆனந்த் ரதியுமே சமீபத்தில் 1:1 போனஸ் கொடுத்த ஷேர் தான். நாங்கள் அலாட்மெண்ட் பண்ணிட்டு அந்த போனஸ் ஷேர் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேர் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனந்த் ரதி வெல்த் அப்படின்ற ஷேர் தற்போதைக்கு உச்சத்தில் இருக்கு. உச்சத்துக்கு மேலே உச்சத்தில் இருக்கும்போது தான் இந்த போனஸ் அப்படின்ற தகவல். இந்த எல்ஐசியுமே போனஸ் ஷேர் நியூஸ் வந்திருக்கும் போது அவனு இப்படி உச்சத்துக்கு மேலே உச்சம் இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அப்படி மேலே போகும்போது நம்மளுடைய இந்தியாவினுடைய மார்க்கெட் கேபிட்டலும் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கும். இதனால் இந்த தைவானு நீ அடுத்தது கனடா நாடெல்லாம் நம்மளை ஓவர்டேக் பண்ணிருன்றாங்க. எப்படி நம்ம கீழே 10வது இடத்துலேருந்து வரிசையாக முன்னேறி 5வது இடத்துக்கு போனோமோ அதே மாதிரி வரிசையாக பின்னோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஃபாரினர்ஸ்னுடைய பணம் உள்ளே வந்து பெரிய அளவில் வர வேண்டாம். சும்மா ஒரு 50,000 கோடி உள்ளே கொண்டு வந்தாங்கன்னாவே மார்க்கெட் ஒரு 10% ஏறிச்சுன்னா நம்ம பழையபடி முன்னேறிடலாம். நண்பர்களே, நம்ம ஏன் கவர்மெண்ட்னுடைய நியூஸ் ஏதாவது எதிர்பார்க்குறோம்? ஃபாரினர்ஸ்க்கு டேக்ஸை குறைச்சாங்க அல்லது ஏதோ ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபாரினர்ஸ் உள்ளே கொண்டு வரதுக்கு அப்படின்னு நம்ம ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, இங்கே பாருங்கள், நியூஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்குல திடீர்னு ஸ்டாக்கே எப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் ஏறினா எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஷேர் என்பது IFCI அப்படின்ற ஒரு ஷேர். ஸோ இந்த ஷேரில் நீங்கள் பார்க்கும் பொழுது இவன்கிட்ட ஒரு நியூஸ் இருக்குது. இவனுடைய NSE ஷேரில் வந்து இவங்க ஹோல்டிங் வச்சுருக்காங்க. NSE IPO வரும்பொழுது அதை விற்கும்பொழுது இவங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. அந்த தகவலை வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டே இருந்தால் கடைசியில் பார்த்தா தன்னுடைய பழைய உச்சம் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி பாருங்கள். இதுக்கு முன்னாடி 2025லையோ 24லையோ அதிகமான ரேட்டில் வாங்கி லாக் ஆகிட்டு அப்புறம் கடைசியில் இப்போ பார்த்தா நல்ல வேலை வாங்கின ரேட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ ஆக மொத்தம் நல்ல செய்திகளை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நியூஸை நல்லா உபயோகப்படுத்தி நல்லா மேல் நோக்கி வந்ததில் முதல் நாள் இந்த IFCI ஷேர் தான். அதே மாதிரி சமீபத்தில் இந்த சோலார் குரூப் ஷேர்களையும் செய்திகள் வந்தது. இதனால் பல்வேறு ஷேர்கள் கீழிருந்து மேலே வந்தான். அதில் உருப்படியாக நல்ல அருமையாக மேல் நோக்கி ஏறி வந்த ஷேர்களில் இந்த அக்மி சோலார் அப்படின்ற ஷேரும் ஒன்று. அவன் பாருங்க, அவன் தன்னுடைய பழைய ஹையை எப்படி கீழே 2 முறை இறங்கினவன். இந்த செக்டரே ஓரளவு பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்கக்கூடிய செக்டர். சோலாரில் சமீபத்தில் இன்னொரு நியூஸோட வந்தது. சோலார் செல் வந்து நம்ம சீனாலிருந்து அதிகமாக இறக்குமதி பண்ணக்கூடாது. ஸோ நியூஸ்களை வச்சுக்கிட்டு உருப்படியாக மேல் நோக்கி ஏறி வந்ததில் சோலார் செக்டர் ஒன்று. அந்த செக்டரில் இந்த அக்மி சோலார் அப்படின்ற ஷேரும் ரொம்ப அருமையாக தன்னுடைய பழைய ஹையை திருப்பி எடுத்திருக்கான். இப்போ அதே மாதிரி இன்னொரு நியூஸ் இருக்கக்கூடிய ஷேர், ஆனால் இன்னும் பெருசாக அவன் உருப்படியாக மேல் நோக்கி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல. அது என்ன ஷேர்னா இந்த IEX அப்படின்ற ஒரு ஷேர். இந்த IEX ஷேரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கப்ளிங் அப்படின்றது பண்ணுறதுனால இவங்களுடைய டாமினன்ஸ் குறைஞ்சிரும். ஒரு 90% மேலே இருக்கக்கூடிய மார்க்கெட் ஷேர் என்பது கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளாகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த ஷேரினுடைய விலையை வந்து கண்ணா பின்னாடின்னு பல வருடங்களாக ஏற்றி இறக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரே நியூஸ் தான், கடைசியில் அது கண்டிப்பாக வரத்தான் போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மார்க்கெட் கப்ளிங் கவர்மெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் போயிட்டு இருக்குது, சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது அப்படின்ற எல்லா தகவலும் வந்துடுச்சு. பட் இப்படி தகவல்கள் வந்ததுக்கு அப்புறமே இந்த பங்கினுடைய Q4 ரிசல்ட்ஸ், குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் பெருசாக பாதிப்பு என்பது இப்போ வரைக்கும் இல்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 124 கோடி லாபம் அப்படின்றத அவங்க காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய சேல்ஸ் வந்து 172 கோடி அப்படின்றாங்க. அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினில் பெருசாக எந்த இடத்துலையுமே ஒரு ஓட்டை என்பது உழுகவே இல்லை. ஐ ஆம் வெரி சாரின்னு பல தகவல்களை ஃபோட்டோ மறைத்து விட்டது. சரி, ஓகே. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து 124 கோடி லாபம் என்பது அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணியுமே அந்த பங்கு தற்போது வரைக்கும் தன்னுடைய 2023களில் என்ன லோ இருந்ததோ அதே மாதிரி தன்னுடைய 2024களில் என்ன லோ இருந்ததோ அந்த லோவில் இருந்தெல்லாம் அப்பப்போ மேல் நோக்கி ஏறி இருக்கான். ஆனால் அப்போல்லாம் நியூஸ் வந்து இருக்குமா இருக்காதான்னு அப்படின்னு சுற்றிக்கிட்டே இருந்தது. இப்போ வந்து ஆமாம் கப்ளிங் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய வீழ்ச்சியை அடைச்சிட்டு ஒரே இடத்துல கோந்துருக்கான். அவனுடைய பழைய ஹை 220, அதுக்கு முன்னாடி பழைய ஹை 300 பக்கத்துலலாம் இருக்குது. அப்போ என் வாழ்க்கையில் என்னைக்கு தான் ஒளிவட்டம் வரும்? ஸோ நியூஸ்கள் வச்சுக்கிட்டு இடையில ஏறி இறங்கி கொண்டு இருந்த இந்த IEX இப்போதைக்கு எதுவும் இல்லை. இன்னுமே நம்மளுக்கு மிக முக்கியமான நியூஸ் என்னென்னா, நம்மளுக்கு சமீபத்தில் நல்லா தெரியும் ஃபாரினர்ஸ் பணம் போட்டது ஒரே ஒரு தடவை தான். அவங்க பணம் போட்டோடனே 2000-3000 பாயிண்ட் ஏறி பழைய ஹைக்கே வந்துருச்சு நிஃப்டி. அது எப்பன்னா இந்த US இந்தியா ட்ரேடு டீல் வந்து இன்ட்ரிம் டீல் வந்து சைன் ஆக போகுது அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால்.
அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய கோர்ட்டே வேண்டான்னாங்க. இப்போ மறுபடியும் அந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனி ட்ரம்ப் என்னும் பாரு, அவருடைய எலெக்ஷன் வர சமயத்தில் நாங்கள் இந்தியாவுக்கு நாங்கள் வரியே கொடுக்கல, நாங்கள் இப்போ ஆனால் அவங்ககிட்ட நாங்கள் 18% வரியை வாங்க போகிறோம், அது போக ஏதாவது லேபர் அப்படி இப்படின்னு சொல்லி இன்னொரு 12% வரியை போட்டாலும் போடுவோம், ஆக மொத்தம் அவங்களுக்கு மட்டும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30% வரியை போடுவோம், நாங்கள் வந்து வரியே இல்லாமல் அவங்களுக்கு வியாபாரம் பண்ணுற மாதிரி என்னத்தையாவது ஒன்று சொல்லுவாப்புல. இருந்தாலும் அந்த டீல் நடந்தால் தான் உங்களுக்கு காசு அப்படின்ற மாதிரி ஃபாரினர்ஸ்னுடைய மூவ்மெண்ட் வந்து கடைசி இந்த யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் நடந்துக்கிட்டு இருந்த இன்ட்ரிம் டீல் நடந்துட்டு இருந்த சமயத்தில் தான் பணம் உள்ளே வந்துச்சு, அதுக்கப்புறம் வரல. ஸோ அப்போ 2 வாய்ப்புகள் ஃபாரினர்ஸ்னுடைய பணம் உள்ளே வர்றதுக்கு. ஒன்று நம்ம கவர்மெண்ட்னுடைய ஆக்ஷன் பார்லிமெண்ட் வழியாகவோ அல்லது புதிய ஆர்டினன்ஸ் வழியாகவோ வந்ததுன்னா அது ஒரு ஆக்ஷன். இன்னொன்று இந்த யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் நம்மளுக்கு சாதகமோ பாதகமோ மார்க்கெட்டில் சைன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்பது. இது போக வேற என்ன நியூஸ் இருக்குன்னா நண்பர்களே, இந்த ஒலெக்ட்ரா, கிரீன்டெக், ஜேபிஎம் ஆட்டோ போன்ற பங்குகளுக்கு என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் ஓல்டு ட்ரக்கு பஸ் எல்லாம் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில், ஏன்னா அங்கே பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுக்கு கிட்டத்தட்ட 5041 கோடி ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒலெக்ட்ரா, கிரீன்டெக் சமீபத்தில் லோயில் இருந்த பங்கு தான் சமீபத்தில் 200 days மூவிங் ஆவரேஜ் என்பது தாண்டி இருக்கு. ஸோ நியூஸ் இருந்த ஐஎஃப்சிஐஏ இன்னும் எத்தனையோ ஷேர்கள், ஐடியா, எஸ் பேங்க்னு பல பேர் ஏறிட்டான். நியூஸ் இருந்து பெண்டிங்கில் ஏறாமல் இருக்கக்கூடிய சில ஷேர்கள், கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ஷேர்களில் இந்த ஐஇஎக்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் இருக்குது, இந்த ஒலெக்ட்ரா, கிரீன்டெக்னு இருக்குது. மொத்தம் நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கே ஒரு நியூஸ், அந்த யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீலோ அந்த எஃப்ஐஸுக்கு டேக்ஸ் குறைக்கிறதோ வந்துச்சுன்னா மொத்தம் நம்ம மார்க்கெட்டுக்கே. ஸோ இத்தனை நியூஸ் பெண்டிங்கில் இருக்குது. இனி இவங்க எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, இந்த ஜேபிஎம் ஆட்டோ போன்ற ஷேர்கள் இவங்கெல்லாம் இனி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த ஷேருமே தற்போது லோ ப்ரைஸ் அப்படின்றதுல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரைஸை விட. இனி இங்கிருந்து இன்னுமே கீழே போக போகிறானா அல்லது மேலே வரானா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் நியூஸ் இருக்கக்கூடிய செக்டரில் இருக்கக்கூடிய சில ஷேர்களாக இந்த ஷேர்கள் இருக்குது. நண்பர்களே, கடைசியாக இன்னும் ஒரு ஷேர்ல என்ன ஒரு செய்தினா, இந்த கார் ட்ரேட் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டியான ஷேர். இவர்கள் ஏறி இறங்கினதை பார்த்தோம்னா மார்க்கெட்டே தாங்காது சாமி அப்படின்ற மாதிரி ஒரு காலத்தில் நல்ல அருமையான லிஸ்டிங்ல இருந்து 76% டவுன், மறுபடியும் 76%லேருந்து பழசை மீட் எடுத்துட்டு மறுபடியும் இறங்கியிருந்தா கூட பரவாயில்ல, பழசை மீட் எடுத்ததுக்கே 287% ஏறினா, அதுக்கு மேலே புதிய உச்சமாக ஏறி 700%, ஒரு ரூபாய் என்பது 7 ரூபாயாக மாறியது. அந்த மாதிரி 700% ஏறிட்டு மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு பைப்போல, அதாவது ஏற்கனவே ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்த பாயிண்ட்டை தாண்டினதுக்கப்புறம் மறுபடியும் அதே இடத்துல வந்து விழுந்தா பழைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறும் அப்படின்ற கான்செப்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் டெக்னிக்கலாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மிகவும் முக்கியமான சென்டர் பாயிண்ட்ல இருக்குது. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அவனுடைய பழைய ஹையை போகிற மாதிரி இருந்தாலும் பெரிய அளவில் ஏறணும், அவனுடைய பழைய லோக்கு போகிற மாதிரி இருந்தாலும் பெரிய அளவில் இறங்கணும். ஆக இந்த கார் ட்ரேட் அப்படின்ற ஷேர் மிக முக்கியமான ஒரு இடத்துல வந்து நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த ஷேரினுடைய ரிசல்ட்ஸ், Q4 ரிசல்ட்ஸ் என்னவாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 203 கோடி லாபம், 3 வருஷத்துக்கு முன்னாடி விட இப்போ டபுளாக குரோ ஆகியிருக்காங்க. அவங்களுடைய லாபம் என்பதும் தற்போது 71 கோடியாக இருக்கிறது. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட், லாபத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கக்கூடிய நேரத்தில் சென்டர் பாயிண்ட்ல வந்து கோந்துக்கிட்டு இவன் என்ன பண்ண போகிறான், மார்க்கெட் வந்து இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பழைய ஹையை கொண்டு போகுதா, அல்லது இன்னும் பத்தாது இன்னும் நிறைய நீங்கள் பண்ணுற வரைக்கும் கீழே போயிட்டு அப்புறம் மேலே வாங்க அப்படின்ற மாதிரி செய்ய போகிறதா என்ன அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். அதே மாதிரி சமீபத்தில் பிஇஜி ரேஷியோ 1க்கு கீழே இருக்கக்கூடிய பங்குகளை காண்பதே அரிதாக இருந்து கொண்டிருந்த நேரத்தில் இவனுடைய பிஇஜி ரேஷியோ என்பது 0.46 அப்படின்ற ஒரு செய்தி. சரி நண்பர்களே, இப்போதைக்கு டாக் ஆஃப் த டவுன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு என்ன புதிய பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அது ஒரு வேளை டேக்ஸ் ரிலீஃபாக இருக்குமா, டேக்ஸ் ரிலீஃபாக இருந்ததுன்னா அது பார்லிமெண்ட்டோ அல்லது ஆர்டினன்ஸ் வழியாக போயிட்டு வர மாதிரி இருந்தாலும் பெரிய டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டாங்கன்னா கூட மார்க்கெட்டுக்கு ஒரு ரிலீஃப் ரேலி கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.